இந்த 4 கிரகங்களின் அமைப்பால் நம்மளுக்கு மேஷம் ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது? ரொம்ப பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இறைவன் நம்மளுக்கு வகுத்த நாட்களாக இந்த நாட்களை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா 7.5 சனி தொடங்குது என்பது உறுதிப்படுத்தக்கூடிய காலமாகும். ஏன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத வார்த்தைகள் விடாமல் இருப்பது மேஷராசிக்கு பெரிய நன்மையை தரும். 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை, 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை, 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை, எல்லாமே கிடைக்க தான் போகுது. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வார்த்தைகளில் கவனம் மட்டும் தேவை சற்று. ஏன்னா மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொருளாதார இழப்பீடு என்பதை விட பொருளாதார ஏற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே மேஷ ராசிக்கு விளங்கக்கூடிய காலமாகும். குரு பயிற்சி 3ஆம் இடத்துக்கு, இது வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்தார், அவர் 3ஆம் இடத்துக்கு இடம் செல்கிறார். பெரிய ஆஃபரான காலம், வேலை மாற்றங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்ல கணவன் மனைவி ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் வலுப்பெறுது. பயப்பட தேவல சுவாமி. தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம். 1 மாதம் பொறுத்துங்க. மைண்ட் செட்டிங்கில் இருந்து வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் விடுபட்டு வெளியே சென்று விடும். ராகு கேது பெயர்ச்சி முக்கியமாக 18ஆம் தேதி நடைபெறுது, மே மாதம். பகவான் ஏற்கனவே என்ன சொன்னால் 12ல் இருந்தார், விரயம் கொடுத்துருந்தார். ராகு பகவான் இப்போ இடம்பெயர்ந்து சனிக்கு பதிலாக அங்கே இடத்துக்கு கும்பத்துக்கு இடம்பெயர்கிறார். அதுவே பெரிய யோகம் என்று கூட சொல்லலாம். சனி கொடுக்கின்ற செலவீனத்தை அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் கொடுக்கின்ற வரவு மூலியமாக நாம் சமாளித்து கொள்ளலாம்.